வணிகவியல் காமர்ஸ். 10 வினா விடைகள் அடங்கிய தொகுப்பு. சரியான விடையை கண்டுபிடி. கேள்வி 1. ஒரு நிறுவனத்தின் பங்கு முனைமம் கணக்கு ஷேர் பிரீமியம் அக்கவுண்ட் எதற்காக பயன்படுத்தப்படலாம்? ஏ. பங்குதாரர்களுக்கு ரொக்க பங்காதாயம் வழங்க. பி. முழுமையாக செலுத்தப்பட்ட போனஸ் பங்குகளை வெளியிட. சி. நிறுவனத்தின் அன்றாட செயல்பாட்டு செலவுகளுக்கு. டி. இயக்குநர்களின் ஊதியத்தை கொடுக்க. விடை பி. முழுமையாக செலுத்தப்பட்ட போனஸ் பங்குகளை வெளியிட. கேள்வி 2. பணியாளர்களுக்குள் வேலை பகிர்வு மற்றும் அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் என வலியுறுத்திய நவீன மேலாண்மையின் தந்தை யார்? ஏ. எஃப். டபிள்யூ. டெய்லர். பி. பீட்டர் எஃப். ட்ரக்கர். சி. ஹென்றி ஃபேயோல். டி. மேக்ஸ் வெபர். விடை சி. ஹென்றி ஃபேயோல். கேள்வி 3. காரணிப்படுத்துதல் ஃபேக்டரிங் என்பது எதனை மேலாண்மை செய்யும் ஒரு சேவையாகும்? ஏ. சரக்கிருப்பு. பி. பெறற்குரிய கணக்குகள் கடனாளி. சி. நிலையான சொத்துக்கள். டி. ரொக்கம் மட்டும். விடை பி. பெறற்குரிய கணக்குகள் கடனாளி. கேள்வி 4. ஒரு தணிக்கையாளர் தனது அறிக்கையை ஆடிட் ரிப்போர்ட் யாருக்குச் சமர்ப்பிக்க வேண்டும்? ஏ. நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருக்கு. பி. நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு. சி. அரசாங்கத்திற்கு. டி. தலைமை கணக்காளருக்கு. விடை பி. நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு. கேள்வி 5. விற்பனை உயரும் போது மாறாச் செலவு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஒரு அலகிற்கு per யூனிட் என்னவாகும்? ஏ. அதிகரிக்கும். பி. குறையும். சி. மாறாமல் இருக்கும். டி. பூஜ்ஜியமாகும். விடை பி. குறையும். கேள்வி 6. விற்கப்பட்ட பொருளின் அடக்கவிலை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஏ. தொடக்க இருப்பு கூட்டல் கொள்முதல் கூட்டல் நேரடி செலவுகள் இறுதி இருப்பு. பி. விற்பனை நிகர லாபம். சி. கொள்முதல் கூட்டல் இறுதி இருப்பு தொடக்க இருப்பு. டி. விற்பனை கூட்டல் நேரடி செலவுகள். விடை ஏ. தொடக்க இருப்பு கூட்டல் கொள்முதல் கூட்டல் நேரடி செலவுகள் இறுதி இருப்பு. கேள்வி 7. கீழ்க்கண்டவற்றுள் எது பணச்சந்தை ஆவணத்திற்கு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் உதாரணமாகும்? ஏ. நேர்மை பங்குகள். பி. கடனீட்டு பத்திரங்கள். சி. வணிகத்தாள். டி. அரசு பத்திரங்கள். விடை சி. வணிகத்தாள். கேள்வி 8. இந்தியாவில் மூலதனச் சந்தையின் கேபிட்டல் மார்க்கெட் முதன்மை ஒழுங்குமுறை அமைப்பு எது? ஏ. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ. பி. செபி செபி. சி. ஐஆர்டி. ஏ. ஐஆர்டிஏஐ. டி. நிதி அமைச்சகம். விடை பி. செபி செபி. கேள்வி 9. அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி உருவாக்கியவர் யார்? ஏ. ஹென்றி ஃபேயோல். பி. எஃப். டபிள்யூ. டெய்லர். சி. எல்டன் மேயோ. டி. மேக்ஸ் வெபர். விடை பி. எஃப். டபிள்யூ. டெய்லர். கேள்வி 10. மாஸ்லோவின் தேவை படிநிலை கோட்பாட்டில் மாஸ்லோ எஸ் ஹைரார்கி உச்சியில் உள்ள தேவை எது? ஏ. பாதுகாப்பு தேவைகள். பி. சமூக தேவைகள். சி. தன்னிறைவு தேவைகள். டி. மதிப்பு தேவைகள். விடை சி. தன்னிறைவு தேவைகள். நன்றி.